ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டாக்கா எக்கச்சக்கம் சம்பாதிக்கலாம் போல இருக்கே. ஆமா பாருங்க, இப்ப டெலிவரிக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பாட்டில், டாஸ்பார்க் பாட்டில் எல்லாம் வரும்ல, இதை வந்து தூள் தூளா உடைக்கிறது, பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பவுடர் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்க? இது பவுடர் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எம்சாண்டிக் பதிலா மிக்சிங், இந்த மாதிரி ரீசைக்கிளிங், திருப்பி கிளாஸ் தயாரிக்கவே. ஏன்னா 80 HP பவர் மோட்டர், 40 அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் உள்ள தூக்கி போட்டாலே ஷ்ரெட் பண்ணி கொடுத்துரும். அப்படியாண்ணா? நீங்க இரும்பே போட்டாலும் உங்களுக்கு சுக்குநூறா ஆக்கி கொடுத்துரும் உங்களுக்கு. நம்ம குடிச்சிட்டு தூக்கி போடுவோம்ல பிளாஸ்டிக் பெட் கார்டன், ஆமாண்ணா, இது அரைக்கிற மிஷின் சார். இது ஷ்ரெட்டிங் பண்ற மிஷின். இதை வந்து இந்த சமையலுக்குலாம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காப்பர் கேபிள் ரிமூவ், ஸ்லீவ் ரிமூவ் பண்றது சார். 0.5ல இருந்து 38 mm வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியா? இது சிங்கிள் ஃபேஸ், வீட்டு கரண்ட்லயே ரன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு பெரிய மோட்டர் இருக்கு பாத்தீங்களா? 30 HP ஆங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிசினஸ் vlogs. நம்ம சேனல்ல பொதுவா பாத்தீங்கன்னா எந்த பொருள் எங்க சீப்பா கிடைக்கும், எந்த பொருளை எங்க உற்பத்தி பண்றாங்க, எப்படி குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ண போறேங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்க போகுது. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா அன்றாட யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும் பொருளை வச்சு எப்படி மதிப்பு கூட்டி பல லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மிஷினரிஸை கண்டுபிடிச்சு தமிழகத்துல இருந்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய தெர்மாகோலா இருக்கலாம், சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயர் இருக்குல்ல, அதுல வயர்ல இருக்கக்கூடிய கம்பியை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிசினஸ் vlogs. இன்னைக்கு உங்களுக்கு நாங்க ஒரு அருமையான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆர்பிட் மிஷினரிஸோட மேனேஜர் சொல்லுவாரு, அவர்கிட்ட நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே சார், உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரீசைக்கிளிங் ஃபுல்லாக அதுக்கு என்னென்ன மிஷின் தேவையோ எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். வேஸ்ட் ரீசைக்கிள். ஆமாம். வேஸ்ட்னா எந்த வேஸ்ட்? காய் வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஸ்டிப்பருக்கு ஒயர்லாம் இருக்குல்ல சார், என்னென்ன ப்ராடக்ட்னு ஓகே. தண்ணி குடிச்சு தூக்கி போடுற பாட்டில் இருக்குல்ல சார், அது எல்லாமே உடச்சி கொடுக்குற மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் சார். உடச்சி சின்ன தூளாயிரும் சார். மேலே உள்ள ஓடுலாம் இருக்குல்ல சார், அதை பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்காண்டி அதையும் கட் பண்ணி தூளாக கொடுத்துருவோம் சார். சரி. அது காப்பர் ஒயர் இருக்குல்ல சார், காப்பர் ஒயர், அலுமினியம் கேபிள், எது எல்லாமே இருக்கு சார். அது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன மிஷினரிஸ் இருக்கு? இது என்ன மிஷின் இது? சார் இது பாத்தீங்கன்னா நம்ம உரிமட்டை இருக்குல்ல, தேங்காய் உரிமட்டை, அது பவுடர் பண்ற மிஷின் சார். ஓகே சார், இது எந்த மாதிரி ஒர்க் பண்ண, எவ்வளோ கிலோ போட்டால் எவ்வளோ இதில் வரும் சார்? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் மாடல் 5 HP, மினிமம் 5 HPலேருந்து ஆரம்பிக்கும் சார். ஓகே. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 to 50 கிலோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் சார். நல்ல பவுடர் ஆயிரும். சரி. நம்ம இதே வந்து இந்த போல்ட்ரி ஃபார்ம் பெட்டுக்கு அதிகமாக இந்த மிஷின் போகும். அப்புறம் நர்சரிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.10லேருந்து ஆரம்பிக்கும் சார் ஸ்டார்டிங் மாடல். ஓகே. அப் டு டிஃபரெண்ட் வேரியன்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இதோட ஹையர் வேரியன்ட் 30 HP. ஓ அப்படியா? ஆமாம் சார். எவ்வளோ மோட்டர் இருக்கு பாத்தீங்களா? 30 HP ஆங்க. சூப்பர். என்னமோ கிணத்துல பம்பு செட் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சார். ஃபீட் ஆகி இதுல வந்துரும், அவுட்புட் கீழ வந்துரும் சார். சரி. ஓ, இது மூலமா இந்த ரப்பர் மூலமா எடுத்துட்டே போவீங்களா எல்லாத்தையுமே? சரி சார். இதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? இதான் சார், இது மெயினா வந்து மட்டைக்குங்க சார். மட்டை பிசினஸ் இப்ப தேங்காய் உரி மட்டை இது வந்தீங்கன்னா இப்ப நல்ல டிமாண்ட் இருக்கிற மார்க்கெட் சார். அப்படியா? இது பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் ப்ராசஸ் பண்றது சார். ஃபுட் வேஸ்ட்னா ஆர்கானிக் ஃபுட் வேஸ்ட் வரும்ல, நம்ம இப்ப முனிசிபாலிட்டி இதுல எல்லாம் ஒரு ஹோட்டல் எல்லாமே வேஸ்டேஜ் வரும். ஆமா, அந்த கோழிக்கறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷெட் பண்ணி நம்மளால மெனுவரா மாத்த முடியும். இந்த எலும்பு எல்லாமே ஷெட்டிங் பண்ணி. ஓகே, இதெல்லாம் இப்ப வந்து ஃபுட் வேஸ்ட்னு சொல்றீங்கல்ல, ஃபுட் வேஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? இது வந்து மிஷின் மூலமா எப்படி பிசினஸ் எப்படி சம்பாதிக்கலாம் சார்? ஓகே, இதெல்லாம் இப்ப வந்து ஃபுட் வேஸ்ட்னு சொல்றீங்கல்ல, ஃபுட் வேஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? இது வந்து மிஷின் மூலமா எப்படி பிசினஸ் எப்படி சம்பாதிக்கலாம் சார்? நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் இதெல்லாமே எடுத்தீங்கன்னா நிறைய ஃபுட் வேஸ்ட் வரும். சரி. அவங்களால இதை மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஓகே. அந்த அளவுக்கு டம்ப் ஆயிரும். இப்போ இதை சைஸ் ரிடக்ஷன் பண்ணா நம்மளுக்கு ஹியூஜ் வால்யூம்
உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் இந்த மெட்டீரியலை. ஷ்ரெட்டிங் பண்ணி கடைசியில டிவாட்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல இருக்கிற தண்ணி தனியாவும் சக்க தனியாவும் வந்துடும். சரி. ஸோ இப்போ நீங்க டைரக்டா ஒரு ஃபுட் வேஸ்ட் டம்ப் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஃபுல்லா பல்க் குவான்டிட்டினா 3 மாசம் மெனியூரா மாறும். சரி. இதே நம்ம மிஷின் போட்டு ஒரு 7 to 14 நாள்ல நம்மளுக்கு ஃபுல் மெனியூரா மாறிக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இதுல மேனுஃபேக்சர் பண்றீங்கல்ல, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது எங்க போய் கொடுப்பாங்க, எப்படி சம்பாதிக்கலாம் அது மூலமா? சார் மெனியூர் பாத்தீங்கன்னா அது இப்போ நர்சரிக்கு இப்போ சாணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாணி வந்து காஞ்ச சாணியை வந்து நம்ம சேல்ஸ் நர்சரி கொடுப்போம். அதே மாதிரி இதை வந்து புட்டு மெனியூரை இது பண்ணிக்கலாம். இதுல இருந்து புளிஞ்சு வர தண்ணியை நம்ம பயோகேஸுக்கு விட்டுக்கலாம். அது மூலமா கேஸ் இதை எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா? நர்சரி நம்ம மார்க்கெட் நம்ம தான் பாத்துக்கணும். மார்க்கெட் நம்ம பண்ணிக்கணும். ஆமா ஆமா. ஆனா டிமாண்ட் இருக்கா? மார்க்கெட்ல டிமாண்ட் எந்த மாதிரி இருக்கு இதுக்கு? மார்க்கெட்ல ஒரு 2-3 ப்ராடக்ட்டுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு சார். சரி. சில ப்ராடக்ட் வந்து நம்மளே கண்டுபிடிக்கணும் என்னென்ன இதுன்ட்டு. இப்போ மட்டை உரிமட்டை இதெல்லாம் பார்த்தோன்னா ஹை டிமாண்ட் மார்க்கெட்ல எங்க வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பர் வேஸ்ட் கேபிள் வரவங்களுக்கு அதுவும் ஹை டிமாண்ட். அந்த மிஷின் இருக்கா? அந்த மிஷின் காட்டுங்க பாப்போம். ஏன்னா அந்த காப்பர் கேபிள் ஸ்லீவ் ரிமூவ் பண்றது சார். 0.5ல இருந்து 38 mm வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியா? இது சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்லயே ரன் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர். வீட்ல வச்சு இதுல பிசினஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். இப்போ காப்பர் ரேட்லாம் பாத்தீங்கன்னா 800 ரேஞ்ச் அளவுக்கு போயிடுச்சு. சரி. காப்பர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணக்கூடிய பிசினஸ். அதாவது வேஸ்ட் ஒயர் எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து இதை வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் ஈஸியா மார்க்கெட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். மிஷினை ஒரு வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான இப்போ உங்களுக்கு காப்பர் ஒயர் கிடைக்கும்னா இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடியது. ஒரு இது பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் சார். இப்போ இங்கே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்ம இதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் இங்கேயே நம்ம மிஷின் வச்சே கட் பண்ணிடுவோம் சார். சரி சரி. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எல்லாமே இங்கே ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிருது. இதெல்லாம் என்ன சார்? இதோட ஸ்கிராப் இதெல்லாம் கட் பண்ணி லேசர் கட் பண்ண வேஸ்டா இதெல்லாம்? இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க? இது சேல்ஸ் தான் சார். ஓ, இதென்ன மிஷின்னா? இது பாத்தீங்கன்னா நம்ம பச்சை சாணி இருக்குல்ல, அது வந்து தண்ணி தனியா சக்க தனியா பிரிக்கிற மிஷின். சரி, பிரிக்கிறதுனால என்ன யூஸ் இது? இது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ காய வச்சு ஃபாஸ்டா காய வச்சு இதை நம்மளால ஒரு ப்ராடக்டா சேல் பண்றது. இல்ல, அது வந்து உரத்துக்கு தானே போகுது. உரத்துக்கு போகும். இந்த தண்ணி வரும் லிக்விடு, இதே ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் இந்த மாதிரி மாற்றி நம்ம சொட்டு நீர்ல விடும்போது என்ன ஆகும்னா சொட்டு நீர்ல அடைக்காது. ஓ, ஸோ இன்னொரு ப்ரீ ஃபில்டர் மட்டும் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு. சரி, அந்த சக்கையை என்ன செய்வீங்க? சக்கையை வந்துட்டு வெர்மி கம்போஸ் பண்ணலாம். விளக்கு, கப் சாம்பிராணி இந்த மாதிரி மோல்டு பண்ணி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இல்ல இந்த மாதிரி வுட் லாக் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா சார். இது வந்து எதுக்கு என்ன பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க? எரிக்கிறதுக்கு. இப்போ ஹோமத்துக்கு இப்போ நாட்டு மாட்டு சாணி வச்சு முன்னாடி வரட்டி தட்டிட்டு இருந்தாங்க. சோ இது கொஞ்சம் கம்ப்ரஷன் ஜாஸ்திங்கனால இன்னும் கொஞ்சம் கலோரிஃபிக் வேல்யூ. அதுக்கும் தனியா மிஷின் இருக்கு இந்த லாக் அடிக்கிற மாதிரி வரும். சோ இதே நல்லா எரிய வச்சா ரொம்ப நேரம் எரியும். ஓ, இந்த மாதிரி பவுடர் தான் வரும் இந்த டி வாட்டர்ல இருந்து வர அவுட்புட். சரி சரி. இதே இன்னும் பவுடர் பண்ணி நம்ம விளக்கு, கப் சாம்பிராணி, நிறைய பை ப்ராடக்ட் இதை வந்து இந்த சமையலுக்குலாம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும் போல இருக்கு. இந்த ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டாக்கா எக்கச்சக்கம் சம்பாதிக்கலாம் போல இருக்கே. ஆமா, தோட்டம்லாம் ஜாஸ்தி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தென்னை மரம் இப்போ காய்க்கிற காயோட ஒரு 6 மாசம் இதே விட்டீங்கன்னா ஆர்கானிக்கா விட்டீங்கன்னா இன்னும் டபுள் ஈல்டு கிடைக்கும். சூப்பர். பாத்தீங்கன்னா பெட் பாட்டில் அரைக்கிற மிஷின், நம்ம குடிச்சிட்டு தூக்கி போடுவோம்ல பிளாஸ்டிக் பெட் பாட்டில். ஆமாண்ணா, இது அரைக்கிற மிஷின் சார். இது ஷ்ரெட்டிங் பண்ற மிஷின் சார். இதுல பல வேரியன்ட். இது ஸ்டார்டிங் மாடல் 5 HP. 5 HP. ஆமா ஆமா சார். சரிண்ணா. இது பாத்தீங்கன்னா டபுள் ஷாஃப்ட் ஷட்டர் பாத்தீங்கன்னா. அப்படின்னா இதனா ஹெவி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி மட்டை, பிளாஸ்டிக், மெட்டல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஷ்ரெட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அப்படியே கிரஷ் பண்ணக்கூடிய மிஷின். ஆமா, கிரஷ் பண்ணி இது இதோட ஹெவி ஃபுல் அசம்பிளி அங்க இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே ஓகே. பாருங்க, நீங்க இரும்பே போட்டாலும் உங்களுக்கு சுக்குநூறா ஆக்கி கொடுத்துரும் உங்களுக்கு. இதுல ஹெவி எதுனா ஏன்னா 80 HP பவர் மோட்டர், 40 அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் உள்ள தூக்கி போட்டாலே ஷ்ரெட் பண்ணி கொடுத்துரும். அப்படியாண்ணா? சூப்பர் சூப்பர். பாருங்க, ராட்சச இயந்திரம்ங்க. எதை உள்ள போட்டாலும் அரைச்சு கீழே தள்ளிடும். ஓகே, இது என்னன்னா? இது வந்து இந்த பிளாஸ்டிக் சேர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் முழுசா போட்டா ஷ்ரெட் பண்ணி கொடுக்குற மிஷின். அப்படியா? சரிண்ணா. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பாட்டில், டாஸ்பார்க் பாட்டில் எல்லாம் வரும்ல, இதை வந்து தூள் தூளா உடைக்கிறது, பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பவுடர் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்க? இது பவுடர் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எம்சாண்டிக் பதிலாக மிக்சிங்கு, இந்த மாதிரி ரீசைக்கிளிங், திருப்பி கிளாஸ் தயாரிக்கவே ஒவ்வொரு வேரியண்ட். அப்புறம் நம்ம பாட்டில் உடைச்சு மறுபடியும் பாட்டில் ஆக்கிடலாம். பாட்டில் ஆக்கிடலாம். அப்புறம் இந்த தண்ணி ஃபில்டர் எல்லாம் வரும்ல நம்ம பியூரிஃபையர், ஆமா, அதுல எல்லாம் அந்த மணலுக்கு பதிலாக இதே போட்டு இப்போ பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்படிங்களா? சரி சரி சரி.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர் எஸ்எஸ்ல வருது. மீன் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் லிக்விடா இருக்கறனால இதை எடுத்துட்டு போக வேண்டிய கன்வேயர். அப்படிங்க. சரிண்ணா சரி. வேற லெவல்ல இருக்கு ஒன்னொன்னும். சின்ன லெவல்ல ஷெடரும் டிவாட்டரிங்கும் அட்டாச் ஆகி வர மாடல். ஃபுட் வேஸ்ட்டு ஷ்ரெட்டிங் பண்ணி டிவாட்டர் ஆகி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் இப்போ அப்ரூவல் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சாதான் அப்ரூவல்லாம் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு வேஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டை எந்த மாதிரி சைஸ் ரிடக்ஷனோ இல்லை ரீசைக்ளிங் பண்ணோம், இந்த ப்ராடக்ட் எனக்கு இந்த சைஸில் வேணும், எந்த மாதிரி வேஸ்ட்டுனாலும் நம்ம அதுக்கான மிஷின் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு சில மிஷின் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணுன்னாலும் ஆர்பிட் மிஷின்ஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். வேணுனாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் கால் பண்ணிக்கோங்க. நான் இது என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? இது என்ன மீட்டர்? இது எதுக்கு நான் இது சார்? இது எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ்லாம் பார்க்குறது. இங்கே வச்சு அங்கே இதோட சிக்னல் அங்கே எப்படி வருது அப்படிங்கிறது எடுங்கண்ணா பார்ப்போம். எடுத்தா போயிடுது. ஓ, சிக்னல் ஒர்க் ஆதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன். சிக்னல் கரெக்டாக என்ன எம்டிஆர் இருக்குது பிளேட்லாம்? இது சொல்லுவீங்களா? இது வந்து ரிப்பேர் பண்ணுறீங்களாண்ணா? இல்லை, நியூ டிசைன் பண்ணி. ஓ, உங்களுக்கு நீங்களே போர்டெலாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, போர்டு முதற்கொண்டு இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு ரெக்கமெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே. சரி. எலக்ட்ரானிக்ஸும் எல்லாத்தையும் இங்கே பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுறோம். சரி. ஸோ வந்து கஸ்டமருக்கு நாங்கள் வெளியிருந்து வாங்கி கொடுத்தோம்னா காஸ்ட்லியே வரும். நாங்களே பண்ணும்போது சீப்பாக வரும். சூப்பர். பாருங்க, அதாவது எலக்ட்ரானிக் போர்டு முதற்கொண்டு இவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி மிஷினரிஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் மிஷினரிஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எவ்வளோ நாளாக சார் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா எங்களோட கம்பெனி இயங்கிட்டு இருக்கு சார். அப்படிங்களா? சூப்பர். இப்போ இது எல்லாமே நீங்க தான் மேனுஃபேக்சரிங் டோட்டலாவே நாங்க தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். சரி. மிஷின்ஸ்க்குலாம் எந்த மாதிரி வாரண்டி கேரண்டிலாம் இருக்கு சார்? மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி, மோட்டர் வாரண்டி, கியர் பாக்ஸ் வாரண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருவோம் சார். 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ அப்படிங்கும் போது உங்ககிட்ட மிஷினை எடுத்துட்டு வர மாதிரி இல்லை நீங்க லொகேஷன் போய் சர்வீஸ் பண்ணுவீங்க? சார் அது மிஷினை பொறுத்து சார். இப்போ சின்ன மிஷின்னா நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் சார். கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிற மிஷின் ஃபுல்லாகவே நாங்கள் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மிஷினரிஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? சர்வீஸ் இயர்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஒன்ஸ் ஃபிட் பண்ணால் அவ்வளோதான்? சார் பியரிங்க்கு டெய்லிங் க்ரீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன இதுதான் டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கும் சார். பியரிங்க்கு க்ரீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். வேறு கியர் பாக்ஸ்க்கு ஆயில் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு சின்ன மெயின்டெனன்ஸ் தான் சார். லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது சார்? கோயம்புத்தூரில் கணபதி இருக்குது சார். கணபதிக்கு பக்கத்தில் சார், பாரதி நகர். ஆமாம் சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே ரொம்ப அற்புதமான விஷயங்களை என்னோட சப்ஸ்கிரைபருக்காக உங்க ஃபேக்டரியில இருந்து காட்டுறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு எப்படி ரீசைக்ளிங் பண்ணி அது மூலமா ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸை வாங்கி விதமான முதலீடுமே இல்லாம அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.